ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு வருகிற அடுத்த தடை எந்த விதமான வசதியும் இல்லாத ஒரு நிலைமை நமக்கு உருவாகும். ஆண்டவர் தருவேன் என்று சொன்ன ஆசீர்வாதங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பார், கடற்கரை மணலை எண்ணிப்பார், இத்தனை திரளாய் உனக்கு சந்ததி பிறக்கும். இது எப்படி புரிந்து கொள்வது? ஒரே ஒரு குழந்தை பிறக்கிறார், ஆண் பிள்ளை. சரி, நிறைய குழந்தைகள் பிறக்கும்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஆண்டவர் ஒரு குழந்தை கொடுத்துருக்காரு, ரைட். ஆபிரகாம் அந்த குழந்தையை வளர்த்து கொண்டு வரும் பொழுது திடீரென்று ஒரு நாள் சொல்லுகிறார், இவனை பலி செலுத்து என்று சொல்லுகிறார். சூழ்நிலை தலைகீழாய் மாறி போகிறது. இயேசு பிறக்க வேண்டிய அந்த காலகட்டம், நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த மரியாளை அழைத்து கொண்டு வருகிறார். சத்திரத்தில் இடம் இல்லை, மாட்டுத் தொழுவம் இருக்கிறது, அங்கே தங்கிக் கொள்ளுங்கள் என்கிறார்கள். அந்த மாட்டுத் தொழுவத்திலே ஆடு மாடுகள் தீவன தொட்டி என்று சொல்வார்கள், முன்னணை. ஒருவேளை அங்கே மாடுகளே இல்லை என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. அந்த முன்னணையிலே மாட்டு தீவனம் அந்த தொட்டியில் தான் இயேசுவை கிடத்தணும். நல்ல துணிமணிகள் கூட இல்லை. இந்த கிறிஸ்மஸுக்கு ஆண்டவர் நமக்கு ஆடம்பரமான புத்தாடைகளையெல்லாம் நமக்கு தருகிறார். ஆனால் அவர் பிறந்த பொழுது அவரை உடுத்த துணி இல்லாமல் தான் இருந்தார். வேதம் சொல்லுகிறது, பிள்ளையை பெற்று தன் முதல் பேரான குமாரனை பெற்று அங்கே முன்னணியிலே கிடத்தினாள். கந்தல் துணிகள் தான் ஆண்டவருக்கு இருந்தது. எந்த விதமான ஒரு வசதியும் இல்லாத நிலைமையில் இவர்தான் உலக ரட்சகர், இவர்தான் இத்தனை அதிசயங்களை காரியங்களை செய்ய போகிற ஆண்டவர். அவர் பிறந்த பொழுது எந்த வசதியும் இல்லை. நிறைய நேரங்களில் நம்முடைய கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதம், ஆண்டவருடைய பிளஸ்ஸிங் அப்படின்னாலே எல்லா வசதியும் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கொஞ்சம் வசதி குறைவு ஏற்பட்டால் கூட உடனே ஐயோ ஆண்டவரே எங்களை ஏன் இப்படி நடத்துகிறீர். நிறைய ஆவிக்குரிய திருச்சபைகள், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் அவர்கள் ஏழ்மையிலே வறுமையிலே எந்த விதமான வசதியும் இல்லாமல் ஊழியம் செய்ய ஆண்டவர் வைக்கும் பொழுது அவர்கள் வசதிக்காக கதறுகிறார்கள், அழுகிறார்கள். காலங்கள் மாறி ஒரு 30 ஆண்டு காலம் கழிந்து இப்பொழுது அத்தனை பேருமே ஆசீர்வாதம், பணம், உலக ஆசீர்வாதம் மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்வு என்று போதிக்க ஆரம்பித்து விட்டார். எப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் அவங்க மாறிட்டாங்க பாருங்கள். அது காரணம் இதுதான். ஆண்டவருடைய பிறப்பின் செய்தியை நாம் சரியாய் அந்த சத்தியங்களை விளங்கிக் கொள்வோம். பிள்ளையை பெற்று சத்திரத்தில் இடமில்லாதிருந்தபடினால் முன்னணியிலே கிடைத்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். இந்த வசனம் சொல்லுகிறது, லூக்கா 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இப்படி வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலைமையிலும் நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதமாய் உம்முடைய ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு வழங்குகிற வாய்க்கால்களாய் ஆண்டவரே எங்களை நடத்துகிறீர், எங்களை வைத்திருக்கிறீர். அதை மகிழ்ச்சியாய் எண்ண உதவி செய்தீர்கள். ஆசீர்வதிங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.